அதிமுக தொண்டர்கள் எல்லாம் தாவேகா பக்கம் வந்தாச்சு, நாங்க அதிமுக வாஷ் அவுட் பண்ணிட்டோம். நேற்று ஆதவ அர்ஜுனா பேசுறாரு கோவையில. ஆதவ அர்ஜுனெல்லாம் பேச வேண்டியதுதான். ஏன்னா அவர் தூய்மையின் பிறப்பிடம், தூய்மையான குடும்பம். அதை இந்த நாட்டுக்காக தேசத்திற்காக மக்களுக்காகவும் தியாகம் புரிந்த அந்த குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தவர் இல்லையா, அவர் பேச வேண்டியதுதான். ஏன்னா அப்படிப்பட்ட ஏன்னா இந்த நாட்டில் ஏழைகளின் ரத்தத்தை உறிஞ்சி அட்டையை போல் வளர்ந்த குடும்பம் அந்த குடும்பம். இதைத்தான் அம்மா யாராலும் நிறுத்த முடியாத இந்த லாட்டரி சீட்டே ஒழித்தாங்க. ஆனாலும் அந்த லாட்டரி சீட்டை பல மாநிலங்களே அந்த குடும்பம் தான் நடத்திட்டு இருக்கு. இன்னைக்கு ஏழைகளுடைய ரத்தத்தை உறிஞ்சி இன்னைக்கு குடித்து கொண்டு அதன் மூலமாக இன்னைக்கு வளம் வந்து கொண்டு இருக்கிற ஆதவ அர்ஜுனா பேச வேண்டியதுதான். அதான் எங்க இயக்கத்தை தான் பேசட்டும். அவர் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? எங்க இயக்க என்னங்க, அவர் தாவேகாவை பத்தி அவர் என்ன பேசினாலும் அது ஒன்னும் கதையாக போறது இல்லை. நாளைக்கு என்ன ஆக போகுதுன்றது தேர்தலுக்கு பிறகு என்ன ஆகுன்றது இப்பவே உங்க கருத்து கணிப்புகள்லாம் சொல்லுது. எனவே நாங்க அதுக்குள்ள மக்களை பார்க்கின்ற எந்த மக்களை போய் இவங்க தலைவர் சந்திச்சாரு, இவங்க இந்த ஆதவ அர்ஜுனா எத்தனை மக்களை போய் சந்திச்சு யாருடைய நிலை என்னன்னு தெரியும்? என்னங்க தெரியும்? எந்த இடத்துக்கு போயிருக்காரு ஆதவ அர்ஜுனா? எத்தனை ஊர்களுக்கு போயிருக்காரு? சும்மா ஊடகத்தில் பேச வேண்டியது, நீங்களும் அதை கேள்வி கேட்க வேண்டியது, ட்விட்டர்ல போட வேண்டியது, இதுதான் அரசியலா? அந்த ரசிகர்கள் ரசிப்பார்கள். அவருக்கு விஜய்க்குன்னு ரசிகர் இருக்காங்க, அந்த ரசிகர்கள் ரசிப்பாங்க. மக்கள் ரசிக்கிறாங்களா? மக்களுக்காக என்னப்பா போராட்டம் பண்ணியிருக்காங்க? நேற்றைய தினம் இளைஞர்கள் உடைய வாழ்வை இந்த அரசாங்கம் சிதைத்திருக்கிறது. இதுவரைக்கும் வரலாற்றிலே இல்லைங்க. டிஎன்பிஎஸ்சி தேர்வு வந்து ரத்து பண்ணதாக வரலாறே இல்லை. அந்த வரலாற்றையே மாற்றி எழுதி விட்டாரே ஸ்டாலின் ஆட்சியில. இதை கண்டிக்கிறதுக்கு வக்கு இருக்கா? இவங்க இளைஞர்களுடைய இன்னைக்கு நாங்க நம்பிக்கை நட்சத்திரம், எங்க முதல்வர் தான் அடுத்த முதல்வர் என்று சொல்கிற இந்த தருதலை ஆதவ அர்ஜுனா என்ன செஞ்சிருக்கணும்? கீழே இறங்கி போராடி இருக்கணும்ல. களத்துல போராடினாங்களா? வந்தாங்களா? வாங்கினே இங்க பாருங்கண்ணே, இளைஞர்களுடைய பெரும் வாழ்வு, லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய கனவு சிதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு போராடினாரா? சும்மாங்க ட்விட்டர்லயும் இந்த மாதிரி பேஸ்புக்லயும் போட்டு உங்களை மாதிரி ஆளுங்க கேட்க விட்டு அவங்க பேரு தான் இன்னைக்கு செல்லூர் ராஜு, ஆதவ அர்ஜுனா வஞ்சார், திட்டுனார் அப்படின்னு இதைத்தான் போடுவீங்க. நாங்க மத்த பேசுனதெல்லாம் விட்டுருவீங்க, நீங்க அதையெல்லாம் விட்டுருவீங்க. இதை மட்டும்தான் நீங்க பாத்தீங்கன்னா பிரேக் நியூஸ். எங்களுக்கும் திமுக கூட்டணிக்கு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் தான் நேரடி ஃபைட்டு, நேரடி போட்டி. புரட்சி தலைவர் படத்துல எப்படி எம்ஜிஆர் நம்பியாருக்கு இதா இருப்பாரோ, அதே மாதிரி புரட்சி தலைவரும் வீரப்பாவும் சண்டை போடுவாங்களோ, அது மாதிரி எங்களுடைய இயக்கம் இன்னைக்கு கருணாநிதியா, ஒரு காலத்துல கருணாநிதியா புரட்சி தலைவரா இருந்துச்சு, கருணாநிதியா அம்மாவா இருந்துச்சு, இன்னைக்கு ஸ்டாலினா அண்ணன் எடப்பாடியாரா. இந்த நிலை தான் இன்னைக்கு இருக்கு. இந்த நிலையிலிருந்து மாற்றம் இல்லை. இதை தவிர வேற எது போட்டாலும் ஒருத்தர் இருந்தார், ஓகே, ஒரு நம்பியாரோட போட்டி. இப்ப ரெண்டு பேரு அவரும் தான் எம்ஜிஆர் அவரா சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க, எல்லா பேரும் நானும் எம்ஜிஆர் சொல்லிக்கிறேன், நான் கோபாலகிருஷ்ணன் தான் அப்படின்னு எல்லா பேரும் சொல்லுவாங்க. மக்கள் ஏத்துக்கணும்ல. நீ அந்த திரும்ப தான் போறீங்க, அங்கதான் போறீங்க. உங்களுக்கு வேற வேலையே இல்ல. நீங்க சொல்லி விட்டுருப்பாங்க போல இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டு ஆளுங்கட்சியை வந்து நீங்க டைவர்ஷன் பண்ணி விடுங்க. செல்லூர் ராஜிட்ட பேசுனா இந்த மாதிரி டைவர்ஷன் பண்ணி விடுங்க, அதை குறைச்சிட்டு இதை பேசுங்க, இதுவே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இனிமே நான் சொல்ற கேளுங்க, இதை பத்தி கேட்கறது விடுங்க. வேற எதுவும் இருக்கீங்களா? கனிமொழி நாளைக்கு தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறதுக்காக மதுரையில மக்கள் கருத்து கேட்பதெல்லாம் கேட்க வருது. ஆமா, நம்ம கனிமொழி வர வேண்டியதுதான், தேர்தல் அறிக்கை கொடுக்க வேண்டியதுதான், தேர்தல் அறிக்கை கேட்டுட்டு போக வேண்டியதான். மக்கள் எங்க அவருங்க தங்கச்சி முதல்ல ஒரு சொட்டு மதுபானம் கூட எங்க அண்ணன் ஆட்சி வந்தா இருக்காதுன்னு சொன்னாங்கல்ல, அதை நிறைவேற்றினாங்களா அப்படின்னு கேட்க சொல்லுங்க. நாளைக்கு நாங்களே எங்க ஆளுகளே விட்டு போய் கேட்க சொல்ல போறோம். ஏமா நீ சொன்னீமா தங்கச்சி, அம்மா சொன்னீங்களே கனிமொழி தங்கச்சி தியார் ஜெயிலுடைய வீர பெண்மணியே சொன்னீங்களே அப்படின்னு நாங்க கேட்கிறோம். என்ன அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? எங்க ஆலைகள், எங்க திமுக அமைச்சர்கள் ஆலைகள் வச்சிருந்தா எங்க தலைவருடைய ஆலைகள்லாம் மூடி விடுவோம், இல்லைன்னா வேற மாநிலங்களுக்கு கொண்டு போயிருவோம் அப்படின்னு சொன்ன கனிமொழியே இப்ப நீங்க தேர்தல் அறிக்கை வந்து இங்க தேர்தல் அறிக்கை கேட்கலாமா? நீங்க என்னத்த புதுசா சாதிக்க போறீங்க?
எங்க நீட்டு தேர்வு ரத்து பண்ணது என்ன ஆச்சு? கேஸ் மானியம் என்ன ஆச்சு? மாணவர் கல்வி கடன் ரத்து பண்ணுவோம்னு சொன்னீங்க, என்ன ஆச்சு சகோதரின்னு நாங்க கேட்கிறோம்.